ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இருந்தாலும் இப்படி ஒரு கனவு நம்மளுடைய இலக்கியாவுக்கு பகல்லே வந்திருக்குன்னா வேறு லெவல் தாங்க சொல்ல முடியும். அது எந்த மாதிரி கனவுன்றதை நீங்கள் எபிசோடு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் எப்படி கோவப்படுறாரு, நம்முடைய ஜானகிட்ட ரேவதி தான் தான் அம்மான்னு தெரிஞ்சு, அதுபோக நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னா நான் உன்னை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்ணி இவ்வளோ என்னை ஏமாற்றிருக்கேன், இவ்வளோ நாள் என் கஷ்ட துக்கத்துலலாம் பங்கு இருந்துக்கிட்டு ரேவதி அம்மான்னு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாத எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு நம்முடைய கௌதம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாருங்க. நம்மளுடைய இலக்கியாவை பார்த்திங்கன்னா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு இழப்புறப்ப தான் தெரியுது நம்ம இவ்வளோ இந்த ஜானி அத்தை கிட்ட இதை பேசணுன்னா கண்டிப்பாக இது பெரிய அளவில் பிரச்சனை வரும். கௌதமுக்கு ரேவதி தான் அம்மான்னு தெரிஞ்சால் இதை சும்மா விடமாட்டார், பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்மள கூட வீட்டை விட்டு அனுப்பிடுவார் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானிக்கு எழுப்புனது பார்த்திங்கன்னா, என்ன இலக்கியா வீட்டுக்கு நான் உன்னை எவ்வளோ நேரமாக கேட்டுகிட்டு இருக்கேன் எங்கே போய் வரதுன்னு, ஆனால் நீ எதுவுமே சொல்லாத சைலண்ட்டாக இது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு உனக்கு முகமெல்லாம் வேத்திருக்கு, நீ கௌதம் கார்த்திக் எல்லோரும் ஒன்றா தானே போனீங்க, இப்போ நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதை பார்க்க போனதை நம்முடைய இலக்கியா ஜானகியில் மறைச்சிட்றாங்க. அதுபோல் அவங்களுக்கு இருக்கிற வியாதியை மறைச்சிட்டு, நான் சும்மா தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, பிரின்ஸிபல் ஸ்கூலில் ஒரு வேலையை வர சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் அவங்கள பார்க்க போயிட்டேன். அதனால தான் கார்த்திகும் கௌதம் அந்த அன்னை இல்லத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க பேமெண்ட் பண்ணி புக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி சமாளிச்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கிய இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம ரேவதி அத்தை கையில் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கமே, எப்படியாவது கௌதம் கூப்பிட்டு இவங்க தான் உங்கள் அம்மானு சொல்ல வைக்கிறேன்னு, ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த கனவுலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த உண்மையை ஜானகி கையிலையும் கௌதம் கையிலேருந்து சொன்னால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, அவங்களுடைய ரேவதியோட கடைசி ஆசை எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோமோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவோட மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்குது. நம்முடைய இலக்கியா இந்த உண்மையை நம்ம ரேவதிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறைச்சிருவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் இருக்க போகுது. இல்லை நம்மளுடைய ஜானிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இந்த உண்மையெல்லாம் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்க போகிறாங்களாம் அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய இலக்கியாவே நம்மளுடைய ரேவதிக்கு என்னென்ன சடங்கு எல்லாம் பண்ணுறதோ அதில் நம்முடைய இலக்கியாவை பண்ணுவாங்களோ அப்படின்றதாங்க இந்த கதையிலே ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க அந்த டைரக்டர். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.